விறகு வெட்டி கொண்டு வராங்க பாருங்க. விறகு வெட்டி ஃபேக்ட்ரிக்கு கொண்டுட்டு வராங்க. நைட்டே வந்திருப்பாங்க. காலையில் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணணும் உள்ளே கொண்டு போயிடுவாங்க. கிராமத்தில் விறகு வெட்டுறதே, சின்ன வயசில் விறகு வெட்டி வியாபாரம் பண்ணுறதே ஒரு குரூப் இருக்குங்க. இதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. கிராமத்தில் கம்மாய்களில் விறகை வாங்கி வெட்டி இங்கே கொண்டு வந்து ஒரு லாபம் பார்ப்பாங்க. லாரி வாடகை எல்லாம் இருக்கும். எல்லாம் போக ஒரு லாபம் பார்த்துருவாங்க. எந்தெந்த ஊரில் விறகு இருக்கோ அந்த ஊருக்கெல்லாம் போய் விறகை வாங்கி அழகாக பாருங்கள். ஒரு நாய் வருது பாருங்கள், நடு ரோட்டில் வருது. அது பாட்டுக்கு கடிச்சாலும் கடிச்சிடும். இங்கிட்ட ஒரு நாய் வர்றாங்க. சைக்கிள்லே ஒரு பெரியவர் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு. அது ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன். முதல்ல ஒரு சைக்கிளில் திரும்ப ஒரு சைக்கிள் வாங்கியிருக்காரு. என்ன உருட்டிட்டு வர்றீங்க? ஆ, சும்மா உருட்டிட்டு வர்றீங்களா? இந்த நாய் கடிச்சு. இது பழைய நாய் வந்துருச்சா? எந்த கம்பெனியில் இருந்து பாருங்க? கம்பெனிக்கு போய் திரும்ப அண்ணன் அந்த கம்பெனி விட்டு வேலையை விட்டு வேறு ஊருக்கு போயிருந்தார். திரும்ப வந்தோன்னே அந்த நாய் வந்துருச்சு பாருங்கள். நன்றியுள்ள பிராணிங்க நாய். நன்றியுள்ள நாய் திரும்ப அவர்கிட்டே போயிடுச்சு. அவர் நாயை நல்லா பார்த்துக்குவார். எவ்வளோ விறகு பார்த்தீங்களா? விறகு அந்த அண்ணனை நோக்கி வந்துருச்சு நாய். உங்கள் தோட்டத்துக்கே போயிருச்சா நாய்? இப்போ உங்களுக்கு வந்துருச்சா? இங்கேயே நிற்குமா? உங்களை பார்த்துன்னு வருதாப்பா? எதாவது வாங்கி தருவீங்கன்னு சொல்லி. ஏன் உங்கள் இடத்துக்கு அங்கேயே வராது? வீட்டு தோட்டத்துக்கு இங்கிட்ட தான் சாப்பாடு கிடைக்கிது கம்பெனியில். பார்க்குது பாருங்கள் அண்ணன் ஏதாவது வாங்கி தருவாருன்னு. கடிச்சிடாத நீ பாட்டுக்கு. இந்த நாய் பாருங்க, நடு ரோட்டில் தான் நிற்கும். கிராமத்தில் நாய்கள்லாம் ஒரு வாட்டு கடிச்சிச்சுன்னா கஷ்டமே. இந்த நாய், இதோ ஒரு நாய் வருது. நாய்களை பாருங்கள், கடிச்சிச்சுன்னா கஷ்டமே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங்.